Hi viewers, welcome back to Offering DIY. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா macrame knotsல இன்னைக்கு புதுவிதமான இன்னொரு பேட்டர்னை தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டதனால நான் macrame கிளாसेसலாம் beginner லெவல்ல இருந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒருவேளை நீங்க அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலைனா macrame basics அப்படிங்கற playlist பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அதில போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் தொடர்ச்சியா macrame knotsல என்னென்ன பேட்டர்ன் போடலாம் அப்படிங்கற டுட்டோரியல் நான் போட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க இந்த macrame cords யூஸ் பண்ணி இந்த nylon cord இந்த macrame cord யூஸ் பண்ணி நீங்க பேக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி பேட்டர்ன்ல போடலாம் அப்படிங்கறத என்னோட டுட்டோரியல் பார்த்தா நீங்க கத்துக்கலாம். இந்த ஒருவேளை இந்த macrame cordல நீங்க போடல அப்படினாலும் crochet wireலயும் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்க போட முடியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த macrame cordsல போடுறதுல விருப்பம் இருக்கு அப்படினா உங்க ஊர்ல அது கிடைக்கல அப்படினா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன். அதுல chat பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு macrame cord நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். இது வியாபார நோக்கத்துக்காக அல்ல. நீங்க macrame போடணும் அப்படிங்கற உங்களுடைய ஆர்வத்துக்காக தான் நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். இது நீங்க கேஷ் ஆன் டெலிவரியான்னு கேக்குறீங்க நிறைய பேர். கேஷ் ஆன் டெலிவரி இல்ல. நீங்க மணி சென்ட் பண்ணா மட்டும் தான் நான் அனுப்பிச்சு வைக்க முடியும். இப்போ வாங்க macrame knotsல புதுவிதமான பேட்டர்ன் நம்ம எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை நீங்க Subscribe பண்ணலைனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல்ங்கற ஆப்ஷன் வரும். அந்த ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியா வரும். நீங்க வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட் எடுத்து ரெண்டு பக்கமும் பின் பண்ணிக்கணும். நல்லா டைட்டா பின் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க macrame cords எடுத்து ஈக்குவலா மடிச்சு இந்த மாதிரி நாட் போட்டு வெச்சுக்கோங்க. நாட் போட்டு வச்சிட்டு இதுல ரெண்டு கார்ட்ல நமக்கு 4 cords கிடைச்சிருக்கு. ஈக்குவலா மடிச்சதுல 4 cords கிடைச்சிருக்கு. இதுல நம்ம ஸ்கொயர் நாட் போடலாம். ஸ்கொயர் நாட் எப்படி போடுறதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்பயும் பாருங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் நாட் போட்டேன். இனி இன்னொரு ஸ்கொயர் நாட் போட்றலாம். இப்போ ரெண்டு ஸ்கொயர் நாட் போட்டேன். இதே போல மீதம் இருக்கிற கார்ட்ஸ்ல நீங்க டபுள் ஸ்கொயர் நாட் போட்டு வெச்சுக்கோங்க. இப்போ 8 கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் 4 டபுள் ஸ்கொயர் நாட் நான் போட்டு வச்சிருக்கேன். அடுத்து நம்ம டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு கார்டை விட்டுட்டு சென்டர்ல இருக்க 4 கார்ட்ஸை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த 4 கார்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்விஸ்டட் நாட் போடலாம். ட்விஸ்டட் நாட் எப்படி போடுறது அப்படின்னு பாருங்க. இப்போ ரைட் சைடு இருக்கிற கார்டு எடுத்து நம்ம ஸ்கொயர் நாட் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செய்வோம் பாருங்க. அதே ஸ்டெப் தான் செய்யணும். இப்போ ஸ்கொயர் நாட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செஞ்சிட்டேன். இனி அடுத்ததும் வலது பக்கமே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வலது பக்கமே எடுத்துருங்க. இதுதான் ட்விஸ்டட் நாட். இப்போ ஒரு ட்விஸ்ட் நாட் போட்டேன். இனி அடுத்தும் அதே போல வலது பக்கமே லூப் பண்ணிட்டு இடது பக்கம் இருக்க கார்டை வெளியே எடுத்துருங்க. திரும்பவும் அதே போல வலது பக்கம் ஃபோல்ட் பண்ணிட்டு இடது பக்கம் இருக்க கார்டு நீங்க எடுத்துடணும். இப்போ பாருங்க இந்த நாட் நமக்கு திருகன மாதிரி வந்திருக்கு. ட்விஸ்டா வந்திருக்கு. அதனால தான் இது ட்விஸ்டட் நாட்னு சொல்வாங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிற கார்ட்ஸ்லயும் நீங்க ட்விஸ்டட் நாட் போட்டுருங்க. இந்த 4 கார்ட்ஸ் எடுத்துட்டு இது ஒரு சைடுல மட்டுமே போட்டு வர்றது அவ்வளவுதான். நம்ம ஸ்கொயர் நாட்ல ரெண்டு சைடுமே நம்ம போடுவோம். இது ஒரு சைடு மட்டும் போடுறனால அது ட்விஸ்ட் ஆகி வருது. இப்போ ரெண்டு ட்விஸ்ட் நாட் நான் போட்டேன். இனி அடுத்து தேர்ட் போடலாம்.
லாஸ்ட் இருக்க 2 கார்டை நம்ம விட்டுறணும். இப்போ பாருங்கள், இந்த லைனில் வந்து 3 ட்விஸ்ட் நாட் நம்ம போட்டிருக்கிறோம். ஃபஸ்ட் லைனில் வந்து 4 டபுள் ஸ்கொயர் நாட் போட்டிருந்தோம். இந்த லைனில் வந்து ட்விஸ்டட் நாட் நம்ம வந்து 3 போட்டிருக்கோம். இனி அடுத்த லைனில் வந்து டபுள் ஸ்கொயர் நாட்டே போடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் இருக்க 2 கார்டையும் இந்த லைனில் இருக்க 2 கார்டையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து டபுள் ஸ்கொயர் நாட் போடலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் நாட் போட்டேன். இப்போ வந்து டபுள் ஸ்கொயர் நாட் நான் போட்டேன். இதே போல் மீதம் இருக்கிற நாட்ஸ்லையும் இடையில் வந்து டபுள் ஸ்கொயர் நாட் போட்டுருங்க. இப்போ இந்த லைனில் வந்து 4 டபுள் ஸ்கொயர் நாட் நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகிட்டு வரும். இனி அடுத்து இந்த 2 நாட்ஸுக்கு இடையில் வந்து நம்ம வந்து ட்விஸ்டட் நாட் போடலாம். இந்த 4th லைனில் வந்து ஃபஸ்ட்டு ட்விஸ்டட் நாட் நான் போட்டேன். இதே போல் இந்த இடத்துல இன்னும் 2 ட்விஸ்டட் நாட் நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த லைனில் வந்து 3 ட்விஸ்டட் நாட் நான் போட்டேன். இதே மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகிட்டு வரும். அடுத்த லைனில் வந்து டபுள் ஸ்கொயர் நாட் 4 போடணும். இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணி பேக்ஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரியான தொடர்ச்சியான பேட்டர்ன்களுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னில் வந்து உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.